वो किसी पार्टी की फिक्स डिपॉजिट नहीं है। கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளிகளுக்கு 1 மாத கால விடுமுறை அளிக்கப்பட்டு இருப்பதால் மக்கள் குடும்பத்துடன் எழில் ததும்பும் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அனல் காற்றை சமாளிக்க முடியாமல் வீடுகளுக்கு முடங்கிய பலரும் விடுமுறைகளில் குழந்தைகளுடன் அருகில் உள்ள சுற்றுலா தலங்களில் வெயிலுக்கு இதமாக பொழுதை கழித்து வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரைக்கு வந்த மக்கள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் நீராடி உடல் வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்காவிலும் விடுமுறை என்பதால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஒரே நாளில் 30,000 பார்வையாளர்கள் வந்து இருந்ததாகவும் பெற்றோர்கள் தவறவிட்ட 3 குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்ததாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாமல்லபுரத்திலும் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாது சுற்றுலா பயணிகள் பல்லவ காலத்து சிற்பங்களை கண்டு ரசித்தனர். அங்கு இருந்த அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயிலை பார்வையிட்ட மக்கள் வெண்ணெய் உருண்டை பாறை வளாகத்தில் குழுமி அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இதான் நாங்கள் மகாபலிபுரம் முதல் தடையாக வரோம். இருக்க சிற்பங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. இன்னும் நாங்கள் பீச் பார்க்கல, இன்னும் போயிட்டு பார்க்கணும். இருந்தாலும் வெயில் ரொம்ப இருக்கிறதால ஜனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. அதையும் பொருட்படுத்தாமல் ஜனம் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்கவுங்க வந்து வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இங்கே நல்லா சுற்றி பார்க்க நல்லா ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி மதர்ஸ் டேன்றதுனால நாங்கள் ஃபேமிலியாக இங்கே வெளியே வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்திருக்கோம். அதனால் இங்கே எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே அதிகமாக ஜனக்கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதேபோல் நாகையில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மக்கள் சிறப்பு திருப்பலிக்கு பிறகு அங்குள்ள கடைத்தெரு வழியாக நடந்து சென்றபடி கடலில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் வேளாங்கண்ணியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கும் காரையாறு, மணிமுத்தாறு, அகத்தியர் அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதனால் அங்குள்ள பாபநாசம் சோதனை சாவடியில் வாகனங்கள் வெகு நேரமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.